ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் கோபிச்செட்டிப்பாளையம் மாநகரத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, மறப்போம் மன்னிப்போம், அவருடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய புனித பெயரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதயம் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள். இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதை கட்டி காத்து வளர்த்தார்கள். என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவருடைய கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் 100 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைக்கு நான் மனம் திறந்து பேசினேன். இந்த கருத்தை புரட்சித் தலைவருடைய உண்மை விசுவாசிகள், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள் இன்று அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும், புரட்சித் தலைவருடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்துக்களை அன்றைக்கு 5ஆம் தேதி என்று பிரதிபலித்தேன். இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு, நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். 10 நாட்கள் காலக்கெடு விதித்திருந்த நிலையில் தற்போது இன்றுடன் அந்த காலக்கெடு என்பது முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மறப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் செங்கோட்டையன். அண்ணாவின் பெயரால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் அச்செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். இயக்கம் ஒன்றுபட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே தனது நோக்கமாக இருப்பதாகவும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.